Hello everyone. So I'm keep on getting the inquiry about the Scrum Master role. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி பேசலாம். யாரெல்லாம் வந்து ஸ்க்ரம் மாஸ்டர் ரோலுக்கு அப்ளை பண்ணலாம், ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் ஸ்கில் செட் தேவை, ஸோ ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாமா, எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் அப்ளை பண்ணலாமா, ஸோ என்ன கோர்ஸ் பண்ணணும், எங்கே அவைலபிளாக இருக்கும், ஸோ அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி திஸ் இஸ் பிரியா. நான் வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ hit the bell icon so that you won't miss any my notification. So alright, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆக்சுவல் வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரம் இந்த ஃப்ரேம் ஒர்க் இந்த வேர்ட் எப்படி வந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிஃபோர் 1990s முன்னாடி வந்து அமெரிக்காவில் ஒரு ப்ராஜெக்டை வந்து கமிட் பண்ணிட்டாங்க. ஸோ வித்தின் 1 இயரில் ஆர் வித்தின் 2 இயரில் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை சாஃப்ட்வேரை முடித்து அவங்களுக்கு வந்து கிளைண்ட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி. ஸோ அவங்க எல்லாமே எஸ்டிமேஷன்ஸ் பட்ஜெட்ஸ் எல்லாமே போட்டாங்க. பட் ஆஃப்டர் 2 இயரில் வந்து அவங்களால எதிர்பார்த்த ஒரு சாஃப்ட்வேரை கிளைண்ட்டுக்கு வந்து டெலிவரி பண்ண முடியல. ஸோ அட் எண்ட் ஆஃப் தி டே என்ன ஆச்சுன்னா வந்து கிளைண்ட் வாஸ் நாட் ஹாப்பி, சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் வாஸ் நாட் ஹாப்பி, அண்ட் லீடர்ஸ் இதனால் வந்து என்டையர் பிஸ்னஸ் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்கு ஏற்ற ரெவென்யூ வரல, நிறைய பிஸ்னஸே வந்து ஃபர்தராக வந்து ப்ரொசீட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ அதனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அதுலேருந்து வந்த ஒரு 2 டெவலப்பர்ஸ், அந்த டெவலப்பர்ஸ் பேர் சொல்கிறேன். ஸோ ஜெஃப் சதர்லேண்ட் அண்ட் கேன் ஸ்வெச்பார். ஸோ இவங்க 2 பேர் தான் ஓகே நம்ம ஒர்க் பண்ணுற மாடல் வந்து எஃபெக்டிவாக இல்லை, தட் இஸ் வாட்டர்ஃபால் மாடல். ஸோ அந்த மாடல் வந்து ரொம்ப டீமுக்கு கொலாபரேட்டிவாக இல்லை, ஸோ லெட்ஸ் இன்வென்ட் சம்திங் பியாண்ட் தட் அப்படின்னு நினச்சி தான் வந்து அவங்க வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ஸ்க்ரம்ன்ற வேர்டை வந்து காயின் பண்ணாங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்கை ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் என்ன பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து டீமை வந்து கொலாபரேட் பண்ண வைக்கும். ஸோ ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அதை பற்றி பேசலாம், இதை முடிக்கிறதுக்கு இவ்வளோ டைம்லைன் ஆகும், ஸோ இது எல்லாமே ப்ரியராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஓவர்வியூ ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஃப்ரேம் ஒர்க். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இதை எந்த மெத்தடை யூஸ் பண்ணி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்ச போது தான் வந்து அஜைல். ஸோ அஜைல்ன்ற மெத்தடாலஜியை கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மெத்தடில் தான் வந்து இந்த ஸ்க்ரம் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதுதாங்க ஹிஸ்ட்ரி ஆல் அபவுட் தி ஸ்க்ரம். ஸோ ஓகே, இந்த மெத்தட் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ இதை யாரை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? ஸோ இது வந்து ஒரு டீம், அந்த டீமையே ஆர்கனைஸ் பண்ணணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த டீமை ஆர்கனைஸ் பண்ணணும், அவங்களுக்கு வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி தெரியணும், இந்த மெத்தடை பற்றி தெரியணும். ஸோ யாரை வச்சு இந்த பர்டிகுலர் டீமை வந்து ரன் பண்ணலாம் அப்படின்னு நினச்ச போது தான் அதுக்கான ஒரு ரோலையே வந்து இன்வென்ட் பண்ணாங்க. அந்த ரோலுக்கு பேர் தாங்க ஸ்க்ரம் மாஸ்டர். ஸோ ஸ்க்ரம் மாஸ்டர் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மெத்தடை பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி தெரிஞ்சுக்கணும், எப்படி வந்து டீமை ஹேண்டில் பண்ணுறது பற்றியும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி தாங்க இந்த பர்டிகுலர் ரோலே வந்து இன்வென்ட் பண்ணாங்க. ஸ்லோலி எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. சரி, ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த ரோலை பற்றி, இந்த ரோல் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சாச்சு. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணலாம், ஸோ எப்படி வந்து இந்த ஸ்க்ரம் மாஸ்டர் ரோல் அப்ளை பண்ணி எந்தெந்த கோர்ஸ் முடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்க்ரம் மாஸ்டர் ஆகணும்னா இப்போ வந்து ஒரு ஃப்ரெஷர்ஸ் வந்து டைரெக்டாக ஒரு லிங்க்டின்லேயோ ஒரு நாக்ரிலேயோ போயிட்டு அதாவது அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் ஆர் வெரி லெஸ். ஏன்னா இந்த ரோலுக்கான ஒர்க்கே வந்து ஒரு டீமை வந்து ஆர்கனைஸ்டாக கொண்டு போயிட்டு அவங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க தான் வந்து ஸ்க்ரம் மாஸ்டர். ஸோ ஒரு காலேஜ் ஸ்டெப்ட் அவுட் ஆன ஒரு கிராஜுவேட்டை இவ்வளோ பெரிய ரோலில் ஃபஸ்ட்டு வந்து எந்த கம்பெனிஸுமே அவ்வளோ சீக்கிரம் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படியே கொடுத்தாலுமே அவங்க வந்து டீமை ஆர்கனைஸ்ட் பண்ணுற அளவுக்கு இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஜூனியர் ஸ்க்ரம் மாஸ்டராக இல்லை ஒரு அசோசியேட் ஸ்க்ரம் பீப்புளாக தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ 99% வந்து ஃப்ரெஷர்ஸாக அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இந்த ரோல் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ரெக்ரூட்டர்கிட்ட இருந்து கால் வருது, உங்களுக்கு வந்து சான்சஸ் ஆர் வெரி லெஸ். ஸோ இது வந்து யாருக்கு வந்து ரொம்ப அப்ளிகபிள் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் அதுவும் வந்து மோர் தென் வந்து 5 இயர்ஸ் அவங்க வந்து ஒரு ஐடியில் ஏதாச்சும் ஒரு டொமைனில் ஒர்க் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி பீப்புள் வந்து இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஐடியில் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டேன், பட் எந்த ஒரு டிகிரி வச்சுருக்கணும்? ஸோ ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பீப்புள், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பீப்புள் அண்ட் பிஇ மெக் பீப்புள். ஸோ இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி டிகிரி வச்சுட்ருக்கவங்களாம் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் வேறு எந்த ஒரு டொமைனில் வேணாலும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு இருக்கலாம். பட் உங்களுக்கு என்னென்னா நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அண்ட் லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும். ஒரு டீமை எப்படி வந்து டீமுக்குள்ளார நிறைய கான்ஃப்ளிக்ட் வரும், அதை எப்படி வந்து
நீங்கள் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ ஈஸியாக டீமை ஸ்மூத்தாக கொண்டு போகணும். இந்த 3 குவாலிட்டிஸும் இருந்ததுன்னா எந்த டொமைன் பீப்புள் யார் வேணாலும் வந்து இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணலாம். பட் பிஃபோர் அப்ளைங் this particular role, so you have to do few things. என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கோர்ஸை வந்து முடிச்சுக்கணும். ஸோ scrum.org, scrum.alliance, there are 2 different organization. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் வந்து சிஎஸ்எம் அண்ட் பிஎஸ்எம் என்ற சிஎஸ்எம்னா சர்டிஃபைடு ஸ்க்ரம் மாஸ்டர் அண்ட் பிஎஸ்எம்னா வந்து ப்ரொஃபஷனல் ஸ்க்ரம் மாஸ்டர். ஸோ இந்த ரெண்டுத்தில் கோர்ஸில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து சூஸ் பண்ணி படிக்கணும். என்ட்ரி லெவலில் நீங்கள் வந்து ஒரு 5 years 6 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதர் டொமைனில் இருக்க நீங்கள் வந்து இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணணும்னா இனிஷியல் ஸ்டேஜ் நீங்கள் இதுதான் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் எடுக்கணும். ஸோ இந்த கோர்ஸ் வந்து பேஸ்ட் அப்பான் திஸ் 2 கேட்டகரி. இதில் வந்து டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அண்ட் நீங்கள் எவ்ரி இயர் ஒன்ஸ் வந்து உங்களோட சர்டிஃபிகேஷனை ரெனிவல் பண்ணணும். ஸோ அந்த டைமில் வந்து எக்ஸாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே இது எப்படி, இதோட வேலிடிட்டி என்ன, எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும், எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால் நீங்கள் வந்து பாஸ் மார்க், இது எல்லாமே டீட்டெயில்டாக ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், டூ செக் இட் அவுட். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் டெஃபினட்டாக நீங்கள் வந்து எந்த வெப்சைட்டுக்கு போகணும், ஸோ அதை எப்படி வந்து லாகின் பண்ணணும், அது வந்து எத்தனை டே கோர்ஸு, எப்படி வந்து உங்கள் மென்டராக சூஸ் பண்ணலாம், எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த கோர்ஸை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் அதை தவிர்த்து நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ல ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு கம்பெனிஸ் வேணால் எடுத்துக்கோங்களேன், டிசிஎஸ், அசென்ச்சர், ஸோ அல்டென், ஸோ ஏதாவது ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொரு கம்பெனிலையும் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ நிறைய கம்பெனிஸ் கூட டைப் ஆகி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கிளைண்ட் கூட. ஸோ அவங்களோட ஒர்க்லாம் என்னென்னா ஒரு டெவலப்மெண்ட் டீம் இருக்கும், சப்போர்ட் டீம் இருக்கும், டெஸ்டிங் டீம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டீம்ஸ் இருக்கும் வேரியஸ் டொமைனில். ஸோ ஒரு டெவலப்மெண்ட் டீம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக வந்து ஒரு கம்பெனியில் ஸோ நிறைய வந்து டெவலப்மெண்ட் டீம்ஸ், செப்பரேட் டீம்ஸ், ஒவ்வொரு டீம்ஸும் வந்து ஒவ்வொரு டொமைனை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வேரியாக இருக்கும், அவங்களோட சர்வீஸ் வேரியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு டீமுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரம் மாஸ்டர் இருப்பாங்க. ஸோ ஐ எம் நாட் ஷோர் அபவுட் அதர் டீம்ஸ், பட் இஃப் யூ டேக் டெவலப்மெண்ட் டீம் டெஃபினட்டாக வந்து ஒரு ஸ்க்ரம் மாஸ்டர் இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்க்ரம் மாஸ்டரோட வேலையை என்னென்னா ஒரு ஒர்க்கை அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி, அந்த பர்டிகுலர் டெவலப்பருக்கு அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ அந்த ஒர்க்கில் என்னென்னலாம் ரிஸ்க் இருக்குது, அந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேமுக்குள்ளார நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடியுமா, அந்த ஒர்க்கை முடிக்க முடியுமா, ஸோ அது எல்லாமே கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவையா, அப்ஸ்ட்ரீம் கூட ஹெல்ப் தேவையா, டவுன் டீம் கூட உங்களுக்கு வந்து ஹெல்ப் தேவையா, என்னென்ன டிபெண்டன்சி இருக்குது, ஸோ இது எல்லாமே கன்சல்ட் பண்ணி தான் அந்த ஒர்க்கை வந்து அசைன் பண்ணுவாங்க, அந்த டெவலப்பரும் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இதெல்லாம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நீங்கள் வந்து டெவலப்பருக்கு நீங்கள் சொல்லிட்டாரு இந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட வந்து கன்வே பண்ணியாச்சு. இதை வந்து நீங்கள் வந்து உங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட, உங்களோட நெக்ஸ்ட் லெவல் மேனேஜர் கிட்ட, ஒரு ஆர்டிஓ கிட்ட நீங்கள் வந்து பேசணும்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, டீம் என்ன நினைக்குது உங்களால் வந்து கன்வே பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் லீடர்ஷிப் குவாலிட்டி. ஏன்னா மோர் தென் 6 people இருப்பாங்க ஒரு டீமில், மோர் தென் 6 people. ஸோ அந்த 6 பேர்த்தையும் நீங்கள் வந்து அழகாக ஹேண்டில் பண்ணிவிட்டு அவங்க கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ ஒருத்தவங்க வந்து எவ்ரிடே வந்து டெய்லி ஸ்டாண்டப் வந்து அட்டன் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, பட் அவங்க வந்து ஏன் நம்ம கனெக்ட் பண்ணணும், ஏன் ஸ்டேட்டஸ் கால் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள்கிட்ட நீங்கள் செப்பரேட்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ், டெய்லி ஸ்டாண்டப் கால் அட்டன் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன நீங்கள் சொல்லி புரிய வச்சு அவங்களையும் வந்து அட்டன் பண்ண வைக்கணும். ஸோ அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப வந்து ஹார்ஷாவோ ஒரு பேடாவோ பிஹேவ் பண்ணாமல் ஸோ ஒரு நல்ல முறையில் வந்து சொல்லி புரிய வச்சா மட்டும்தான் அந்த எம்ப்ளாயியை உங்களால் வந்து ரீட்டைன் பண்ண முடியும், அவங்களால வந்து ஒர்க் நல்லா டெலிவர் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வேணும்னா வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி வேணும். அண்ட் தேர்ட் ஒன் என்னென்னா வந்து நீங்கள் அடிக்கடி வந்து ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் இருக்குது, இன் பிட்வீன் டீமுக்குள்ளார ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது, இல்லை ஒரு டீம் மெம்பர்ஸ் வந்து இன்னொரு டீம் மெம்பர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டுறாங்க, பட் ஈவன் தோ அவங்க வந்து டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டாக இருக்காங்க, பட் இன்னொரு அதர் டீமுக்கு வந்து ட்ரெயின் பண்ண மாட்டுறாங்க, அவங்களுக்கு வந்து ஹெல்பிங் டெண்டன்சி இல்லைனா அவங்கக்கிட்ட செப்பரேட்டாக பேசி ஓகே இந்த ஒர்க் நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது இவ்வளோ டைம் வந்து சேவ் ஆகுது, ஸோ ஈஸியாக வந்து நம்மளோட ப்ராஜெக்டை டெலிவர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்கக்கிட்ட கன்வே பண்ணி அவங்கள வந்து ஹெல்ப் பண்ண வைக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும்.
அண்ட் தேர்ட் ஒன் வந்து டீமை வந்து அடிக்கடிக்கடி ரொம்ப கொலாபரேட்டாகவும் வச்சுக்கணும். அதுக்காக வந்து நீங்கள் காலை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணும். நீங்கள் தான் வந்து காலை வந்து அடிக்கடி ஸ்கெடியூல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 விஷயங்கள் உங்ககிட்ட இருந்ததுன்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் வந்து இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணலாம். சரி, ஓகே, நீங்கள் வந்து ஸ்க்ரம் மாஸ்டர் கோர்ஸ் முடிச்சிட்டிங்க, உங்ககிட்ட வந்து 3 இந்த குவாலிட்டிஸ் இருக்குது. கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது, லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது, அண்ட் டீமை எப்படி எப்படி ஈஸியாக கொண்டு போகணுன்னு இருக்குது. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க, டெவலப்மெண்ட் டீமுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரம் மாஸ்டர் ஆகிட்டிங்கன்னா உங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஸ்க்ரம் ஃப்ரேம் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 4 செரிமனிஸ் இருக்குது. இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீதி எல்லாம் நிறைய டூல்ஸ் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது. பட் இந்த 4 செரிமனிஸ் தான் வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த செரிமனிஸ்னால் என்னென்னா, அதாவது ஸ்ப்ரிண்ட் பிளானிங் அண்ட் ஸ்ப்ரிண்ட் டெய்லி ஸ்டாண்டப், ஸ்ப்ரிண்ட் ரிவ்யூ அண்ட் ஸ்ப்ரிண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ். இதுதான் வந்து 4 செரிமனி. ஸோ ஸ்ப்ரிண்ட் பிளானிங்னா என்னென்னா, ஸோ இது கம்பெனிஸை பொறுத்து, ப்ராஜெக்டை பொறுத்து இந்த ஸ்ப்ரிண்ட் பிளானிங் வந்து வேரி ஆகும்னு சொல்கிறது வந்து டியூரேஷன். ஒரு சில கம்பெனியில் 2 வீக்ஸ் இருக்கும், ஒரு சில கம்பெனியில் வந்து 3 வீக்ஸ் இருக்கும். ஸோ நாங்கள் ஃபாலோ பண்ணுற எத்தனை வீக்னா வந்து 3 வீக்ஸ். இந்த 3 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து ஸ்ப்ரிண்ட் பிளானிங் நடக்கும். அதாவது இந்த 3 வீக்ஸ்க்கான ஒர்க்கை ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த பர்டிகுலர் ஒர்க்கை வந்து ரிஃபைன் பண்ணி நாங்கள் எல்லாத்துக்குமே வந்து அசைன் பண்ணிவிடுவோம். அந்த ஒர்க் முடிக்கிறதுக்கு ஒவ்வொரு சப் டாஸ்க்கு முடிக்கிறதுக்கு எத்தனை டேஸ் எடுக்கும், 1 டேயா 2 டேயா, அதுக்கு டெஸ்ட் கேசஸ்ஸு, அதை எண்ட் டு எண்ட் டெஸ்டிங்கு. ஸோ இது எல்லாமே வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணி அந்த பர்டிகுலர் ஒரு பெரிய ஃபீச்சர்ஸை ஸ்மால் சங்க்ஸாக வந்து செக்ரிகேட் பண்ணி ஸ்டோரி வந்து அசைன் பண்ணுவோம். இதுதான் வந்து ஸ்ப்ரிண்ட் பிளானிங். அண்ட் செகண்ட் என்னென்னா வந்து டெய்லி ஸ்டாண்டப். ஓகேங்க, ஸ்டோரிலாம் க்ரியேட் பண்ணியாச்சு. பட் அந்த ஸ்டோரி, அந்த ஒர்க்ஸ், வென் ஐ சி ஸ்டோரி, அது வந்து ஒரு ஒர்க், ஒரு டாஸ்க், ஒரு ரெக்வயர்மெண்ட்டுன்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ அந்த ஸ்டோரியில் ஒர்க் பண்ணும்போது அந்த while implementation only will get to know the actual errors, some risk, ரைட்? ஸோ அந்த டைமில் தான் வந்து நம்ம என்னென்ன இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறோம், நம்ம கரெக்டாக ப்ரோக்ரஸ் பண்ண முடியுதா, இல்லை வந்து எதனா டிபெண்டன்சி இருக்கா. ஸோ இது எல்லாமே வந்து டே டு டே டெய்லி ஸ்டாண்டப்பில் வந்து நம்ம வந்து ஸ்க்ரம் மாஸ்டருக்கு நம்ம ஸ்டேட்டஸை கொடுக்கணும். இதுதான் வந்து செகண்ட் செரிமனி. அண்ட் தேர்ட் என்னென்னா வந்து ஸ்ப்ரிண்ட் ரிவ்யூ. நான் சொன்னல ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ் இல்லை 2 வீக்ஸ் கம்பெனியை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு. ஸோ ஒன்ஸ் அந்த 3 வீக்ஸ் சேர்ந்தில் லாஸ்ட் ஃப்ரைடேயில் நீங்கள் என்னென்னலாம் ஸ்டோரிஸ் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களோ, கமிட் ஆகிட்டீங்களோ, ஸோ அது எல்லாமே வந்து கிளைண்ட்டுக்கிட்ட நீங்கள் டெமோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எய்தர் அது வந்து யூஐயாக இருக்கலாம், இல்லை ஸ்மால் சேஞ்சஸாக இருக்கலாம், இல்லை டெஸ்ட் கேஸஸாக இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு ஆப்டிமைஸ்டாக இருக்கலாம். ஸோ எது வேணா இருக்கலாம். அது நீங்கள் என்ன பண்ணீங்களோ அது வந்து கிளைண்ட்டுக்கிட்டே ஷோகேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைங்க, நீங்கள் வந்து ஸ்டோரிஸ்லாம் கமிட் பண்ணிட்டீங்க, பட் அட் எண்ட் ஆஃப் தி ஸ்ப்ரிண்ட் ரிவ்யூவில் வந்து உங்களால் அந்த ஸ்டோரியை ஷோகேஸ் பண்ண முடியல, டெமோ காட்ட முடியல அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டோரி, அந்த பர்டிகுலர் யூஸ் கேஸ் வந்து நெக்ஸ்ட் இட்ரேஷனுக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ இது வந்து டெக்னிக்கல் டேர்மில் வந்து ஸ்பில் ஓவர்னு சொல்லுவோம். அது வந்து நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும்போது நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கும் இந்த ஒர்க்கும் சேர்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து தேர்ட் செரிமனி. அண்ட் ஃபோர்த் என்னென்னா வந்து ஸ்ப்ரிண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ். ஸோ இது வந்து ஒன்ஸ் டெமோ முடிஞ்சதுக்கப்புறம் த நெக்ஸ்ட் டே வந்து ஸ்க்ரம் மாஸ்டர் வந்து இந்த காலை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த 3 வீக்ஸில் இந்த நம்ம நினச்ச மாதிரி நம்மளோட கோலை வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சுதா, வாட் வென்ட் வெல், வாட் வென்ட் ராங், ஸோ எக்ஸ்பெக்டட் சினாரியோஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணுறோமா, ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் இருக்கா, இல்லை வந்து நமக்கு வந்து சப்போர்ட் டீம் வந்து பண்ணலையா, இந்த மாதிரி, இல்லை வந்து சடன்லி வந்து நம்மளோட பிளாட்ஃபார்மே வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும், அதனால் வந்து நம்ம என்டையர் ஒர்க்கை வந்து பிளாக் ஆகலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இது எல்லாமே இதை எப்படி வந்து த நெக்ஸ்ட் இட்ரேஷன் த சேம் திங் ஷுட் நாட் ஹேப்பன், ரைட்? அதை எப்படி வந்து நம்ம மேக் ஷூர் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்ப்ரிண்ட் ரெட்ரோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஒரு சில டெவலப்பருக்கு வந்து இதுக்கு முன்னாடி இந்த சேம் ஒர்க் வந்து பண்ணாமல் இருக்கலாம். இந்த இட்ரேஷனில் வந்து ஒரு நியூவாக இருக்கும், ஒரு சம் டெக்னாலஜி வந்து லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதும் போது ஒரு பர்டிகுலர் லைப்ரரி வந்து லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து அந்த டெவலப்பர் வந்து ஓகே, இந்த ஸ்ப்ரிண்ட்டில் வந்து நான் இதை லேர்ன் பண்ணேன், ஸோ இதை வந்து இவங்க ஹெல்ப் பண்ணாங்க, ஒரு கிராட்டிடியூட் மெசேஜ் கூட நம்ம கன்வே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து ஸ்ப்ரிண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ். ஸோ இந்த காலை வந்து ஸ்க்ரம் மாஸ்டர் தான் வந்து ஸ்கெடியூல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து 4 மெயின் செரிமனிஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஸ்க்ரம் மாஸ்டர் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இது எல்லாமே வந்து அவங்களோட ஆர்டிஓ
நாட் ஆர்டிஓ சாரி ஆர்டிஇ கிட்ட அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து அவங்களோட ஹையர் மேனேஜர். இந்த மாதிரி தான் இருக்குது. டீம் வந்து இந்த ஃபீச்சர்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டோரி வந்து ஸ்பில் ஓவர் ஆகுது. இது எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. அவங்களும் வந்து ரிப்போர்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து ஆர்டிஇ. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது தான் சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் தேவை அப்படின்னு. ஸோ இது தாங்க ஆல் ஓவர் ஸ்க்ரம் மாஸ்டரோட ரோல். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இந்த ஆர்டிஇ சைடில் நிறைய வந்து மீட்டிங் வந்து ஸ்கெடியூல் பண்ணுவாங்க. நிறைய வந்து ஒரு ஃபீச்சர்ஸை வந்து புதுசாக கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. நிறைய அண்ட் பேக்ஹெண்டில் வந்து ஆர்டிக்கும் ஸ்க்ரம் மாஸ்டருக்கும் அந்த ப்ராடக்ட்டை பற்றின நிறைய வந்து மீட்டிங்ஸ் நடக்கும். ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்டேட்ஸ் இருந்தால் வந்து நமக்கு வந்து டெய்லி ஸ்க்ரம் காலில் வந்து நமக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அண்ட் நமக்கு வந்து பர்சனலாக ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்குனாலும் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டீமை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி ஒரு ரைட்டான வேல நம்மளோட ப்ராடக்டை ஆன் டைமில் வந்து டெலிவரி பண்ணணும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுவாங்க ஸ்க்ரம் மாஸ்டர். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க பேர் தாங்க ஸ்க்ரம் மாஸ்டர். ஸோ யார் வேணாலும் இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து நோ டெக்னிக்கல் நாலேஜஸ் ரெக்வயர்டு. நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டோட நாலேஜ் மட்டும் தெரிஞ்சால் போதும். உங்களுக்கு வந்து சி தெரிஞ்சிருக்கணும், ஜாவா தெரிஞ்சிருக்கணும், ஸ்ப்ரிங் பூட் தெரிஞ்சிருக்கணும், மைக்ரோ சர்வீஸ் தெரிஞ்சிருக்கணும், பைத்தான் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது எதுவுமே உங்களுக்கு அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் இருக்கணும், உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேஷன் இருக்கணும், சிஎஸ்எம் பிஎஸ்எம். ஸோ அதில் ஏதாச்சும் ஒன்று முடிச்சிருக்கணும். அண்ட் உங்களுக்கு அந்த கோர்ஸ் அட்டென்ட் பண்ணும்போதே சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஏர்லி ஒன்ஸ் வந்து ரினிவல் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணாவே போதும். ஸோ டெஃபினட்டாக யார் வேணாலும் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இன்சைட்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட கொலீக்ஸ்க்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.